ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஓஷினோகோ சீசன் 2 எபிசோடு 1 தான். அப்படி உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்கும்னா மறக்காம கீழே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வச்சு தான் இது ஆரம்பிக்குது. ஒரு காலத்துல ஒரு கிரேட்டான போர் நடந்தது. அதுல புகழ்பெற்ற இந்த வாரியர்ஸ் அவங்களோட நம்பிக்கையும் அவங்களோட லட்சியத்தையும் அவங்களோட இதயத்துல வச்சு போராடினாங்க. ஆனா என்னதான் எல்லாருமே மோதினாலும் அவங்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்கல. இந்த உலகத்தோட தலைவிதியை மாத்திர 21 அது தனித்தனியா ஈஸ்டர்ன் பகுதிக்கு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சது. ஆனா இந்த கதை இது எப்போ தொடங்குச்சுன்னா ஒரு மனுஷனாலதான் அவனுக்கு ஒரே ஒரு சோடு கிடைச்சது. இதுக்கப்புறம் அந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அவங்களோட பேரெல்லாம் காட்டுறாங்க. அந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில பிரின்சஸ் ஆயு அங்க சாகுற நிலைமையில இருக்காங்களா, அவங்க ரெண்டு பேருமே பேரை மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க. இந்த கதை இது முழுக்க முழுக்க ஃபிக்ஷனல் தான். இந்த கதையோட ஹீரோ நம்ம ஆக்வா, அந்த ஹீரோயின் பொண்ணு அது நம்ம அக்கானே தான். இங்க டைரக்டர் சொல்றாரு போதும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, இதையும் நம்ம காணா பார்த்து கடுப்பாயின்னு இருக்கா. இதுக்கப்புறம் ஆக்வா சைட்லயே யோசனை இருக்கான். இப்போ சீன் பாஸ்ட்டுக்கு போகுது. இதுக்கப்புறம் ரூபி காட்டுறாங்க. ரூபியும் அவங்க அம்மாவோட கிரேவ் கிட்ட வந்து சொல்றா, எங்களோட பி காமாச்சி லைவ் ஸ்ட்ரீம் அது முடிஞ்சு போய் 4 மாசம் ஆயிடுச்சு. அதனாலே என்னவோ தெரியல எங்களுக்கு சின்ன சின்ன கான்ட்ராக்டும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி சில பல வீடியோவை நாங்க அப்லோடும் பண்ணிருக்கோம். ஆனா இதுவே என்னோட அண்ணனை பத்தி உங்ககிட்ட சொன்னா அவன் இப்ப ஆக்டிங் பண்ணி தான் இருக்கான். ஆனா இதுவே அவனை கேட்டா ஆக்டிங்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா என்னதான் பிடிக்கலனாலும் அது அவன் பண்ணி தான் இருக்கான். அதே மாதிரி என்னோட அண்ணனுக்கு ஒரு கியூட்டான கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எங்க அண்ணனோட டேட்டிங் எப்படி ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு மெயின் காரணமே அந்த டிவி ஷோ தான். அதனாலேயே இவங்க டேட்டிங்கும் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல அவங்க கப்பல்ஸ் மாதிரி நடிக்கணுமா, சோ அதனாலே இந்த டேட்டிங்கை கண்டினியூ பண்ணிருக்காங்களாம். கரண்டா இப்போ ஒரு ரோல் பிளேலயும் அவங்க நடிக்கிறாங்க. அதுல என்னோட சீனியர் காணாவும் இருக்காங்க. ஆனா உண்மையை சொன்னா அவங்க ரொம்பவும் நல்லவங்க. அங்க ரூபியும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா, நான் வந்து இன்னமும் நிறையவே உழைப்பு போடலான்னு இருக்கேன். எப்போ வரைக்கும்னா நீங்க போனீங்களா ஒரு ஸ்டேஜ், அதை விடவும் பெரிய ஸ்டேஜுக்கு போற வரைக்கும். இதுக்கப்புறம் திரும்பவும் சீன் ஆக்வா சைடு வந்து அங்க ஆக்வாவும் அந்த டோக்கியோ பிளேட பத்தி சொல்றான். இந்த டோக்கியோ பிளேட் மாங்கா இது வந்து ரொம்ப பாப்புலரான மாங்கா. இது வரைக்கும் 50 மில்லியனுக்கும் மேல வாங்கி படிச்சிருக்காங்க. அங்க ஆக்வாவும் அவனை பத்தியும் மத்த ரோல்ஸை பத்தியும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்வாவும் அக்கனவும் ஒரு வில்லனோட ரோலை தான் பண்றாங்களாம். இவங்களோட வேலை என்னன்னா மெயின் கேரக்டருக்கு நடுவுல வரணும். அதே மாதிரி நம்ம கானாவை பத்தி சொன்னா மெயின் கேரக்டர் கூட நடிக்கிற மாதிரி இருக்கு அவளுக்கு. அங்க ஆக்வாவும் இத பத்தி தான் யோசனை இருக்கான். கானா கூட எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் ரோல் இல்ல. ஆனா அதுக்குள்ளேயே அக்கனவும் அதே விஷயத்த ரிப்பீட் பண்றா. ஆமா ஆமா அதுவும் நல்ல விஷயம் தான். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆக்டிங்னு வந்துட்டா அவ ஒரு மாதிரி ஸ்கேரி ஆயிடுவா. அதுக்கும் மேல ஏன் கூட அவளுக்கு எவ்வளவு கம்மியா ரோல் இருக்கோ அவ்வளவு திட்டி எனக்கு விழாது. ஆனா அக்கானே அங்க கேட்க ஆரம்பிக்கிறா, ஏய் நீ வந்து இன்னும் சொல்ற இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும்ல, ஆக்டிங் வந்து யாருக்கு தான் பிடிக்காது. அங்க ஆக்வாவும் யோசிக்கிறான், யாரெல்லாம் ஃப்ரீக்வெண்டா ஆக்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட கேஸ்ல அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஏன்னா நான் இங்க வந்ததுக்கான குறிக்கோள் அதுவே வேற விஷயம். உடனே ஆக்வாவும் அங்க இருக்கிற டேரக்டரை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த டேரக்டரோட பேரு கெண்டாய்ச்சி. அவரை பார்த்துதான் ஆக்வாவும் யோசனை இருக்கான், நான் வந்து எப்படியாச்சும் இவருக்கு ரொம்ப நெருக்கமா போகணும். ஏன்னா ஆய் மேல இவரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு. அங்க அதுக்குள்ளேயே அந்த பிரேக்க முடிதான். இதனால ஆக்டிங்க திரும்பவும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஷோட ப்ரொடியூசரும் டேரக்டர் கூட பேசினு இருக்காரு. பரவாயில்லப்பா இந்த வாட்டி அந்த அளவுக்கு ஒன்னும் மோசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே நடிக்க தெரியுது. அதுக்கும் மேல இந்த குரூப்ல சில பல ப்ரோடிஜி அதுவும் இருக்கு. அங்க ப்ரொடியூசரும் அங்க இருக்கிற ஆளுங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே உண்மையை சொன்ன வேற லெவலு. ஆனா எப்போ நம்ம கானாவை பத்தி பேசுறோமோ அது ஒண்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவளோட ஆக்டிங் அது வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கும். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா அவளை அப்படியே விட்டா மெயின் கேரக்டரையே விட்டு அவ ரொம்ப ஷைன் ஆயிடுவா. ஆனா இது எப்போ வரைக்கும் நடக்காதுன்னா நாங்க ஹிமேகாவா அவன் வர வரைக்கும். அங்க அந்த பையனோட என்ட்ரியை காட்டுறாங்க. அதுவே ரொம்ப மாசா இருக்கு. அங்க இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் ஆரம்பிக்குது. அது அவ்வளவு வேற லெவலா இருக்கு. ஏய் என்னப்பா உன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கோ நீ வாய மூடு, செயல்ல காட்டு. அங்க இவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த ஃபைட்டு பார்க்க ஏதோ ரியலான ஃபைட் மாதிரியே இருக்கும். அவங்க சண்டை போடுற விதம் அதுலயே அவங்களோட கலர் ஷைனை கலர் வழியா காட்டுறாங்க. அதாவது அவங்க எப்படி நல்லாவே ஷைன் ஆவறாங்கன்னு. ஏன்னா நம்ம ஹிமேகாவா அவனும் காண மாதிரி ஒரு சைல்டு ப்ரோட்டேஜி தான். அங்க இவங்களோட சண்டையே முடியுது. சண்டை முடிஞ்சக்கு அப்புறம் நம்ம ஹிமேகாவும் அங்க டின்னருக்கு கூப்பிடுறான். அங்க காணாவும் இன்னொரு பையனையும் கூப்பிட்டுக்கிறா. இதெல்லாம் பார்த்து அக்கானே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா. ஏன்னா எவ்வளவு திறமையை வச்சுன்னு இருக்கால. ஏன்னா அவ ஆக்டிங் பண்ண விதம் அது வந்து வெறும் ஒரே ஒரு சைடை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்லாம் இல்ல. நீங்க எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிருக்கா. சைட்ல டைரக்டரும் ப்ரொடியூசரும் இத பத்தி தான் பேசின்னு இருக்காங்க. இப்போ இருக்கிற பசங்க அதாவது இந்த பசங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் வெறுக்கிறாங்க, தோத்து போற விஷயம். அதுனா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனாலே என்னவோ தெரியல
வகையில அங்க இருக்கிற பசங்க அவங்களே அவங்க காம்பீட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பாப்பாங்க. சைட்ல அக்கானே அங்க நோட்ஸ் எல்லாம் எழுதினு இருக்கா. பக்கத்துலயே ஆக்வாவும் ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே மும்முரமா யோசனை இருக்கான். இதுக்கப்புறம் டே 3 வந்து டே 3 வரும்போது அங்க அக்கானவும் சொல்றா ரிகர்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு தான் இந்த ப்ரோக்ராமே நடக்கும். இது ஒரு ஸ்டேஜ் ஷோ மாதிரி தான். இந்த ஒரு மாசத்துல அவங்க 5 to 7 ஹவர் பிராக்டிஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரே டைம்ல எல்லாருமே அங்க பிரசண்டா இருக்கிறது அது வந்து ரேரான விஷயம். அதுக்கும் மேல லீட் கேரக்டர்ஸ் அவங்களுக்கு நிறையவே வேலை இருக்கும். அதனால அவங்கள எப்பயுமே இங்க பார்க்கவும் முடியாது. அதனாலே நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஒரு டம்மிஸை வந்து வச்சிருவாங்க. இந்த சைடு ஹிமிகாவாவும் காஞ்சிஸை பத்தி கானா கிட்ட கேட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு படிப்பு அது வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் வராது. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ புக்கெல்லாம் ரீட் பண்ணல. இப்போ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? ஏன்னா புக்கை ரீட் பண்றது அது வந்து எனக்கு பிடிக்காது. அது ஏதோ எனக்கு ஒரு போரிங்கான விஷயம் மாதிரி இருக்கும். புக்கை ரீட் பண்றதுக்கு அதே கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வீடியோ பாக்குறது தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அங்க அக்கானவும் இதை பார்த்து தான் யோசனை இருக்கா. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸ்க்கு இடையிலயும் ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது லீடிங் காஸ்ட், அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் காஸ்ட். இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஆனா இதுக்கப்புறம் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஆனா அவனை பத்தி சொன்னா அவன் எப்பயுமே தனிமையில தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு எப்படி அவ்வளவு பேசணும் அப்படின்லாம் மத்தவங்க கிட்ட தெரியாது. அதுக்கும் மேல அவன் மேல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஆறாலாம் வருமா. அந்த ஆறாவை பார்த்தோன்னே யாருமே அப்ரோச்சும் பண்ண மாட்டாங்க. அங்க இதனாலேயே அக்கனவும் போய் கேக்குறா, ஆமா நீ என்ன காணாவியா பாத்துன்னு இருக்க? அவன் டைரக்டா ஆமான்னு சொல்ல அவ ரொம்ப கஷ்டப்படுறா. சொல்ல போனா நான் எதுக்கு தெரியுமா அவளை பாத்துன்னு இருக்கேன். அவ சின்ன வயசுல இருந்தே நல்லாவே நடிப்பா. அவ சரௌண்டிங் ஏத்த மாதிரி எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணிப்பா. ஆனா அவ சின்ன பொண்ணா இருக்கும் போது அவ நிறையவே ஷோ ஆஃப் பண்ணுவாளா. அதனாலேயே என்னவோ தெரியல. அதனாலேயே அவளுக்கு எந்த விதமான ஜாப்ஸும் கிடைக்கதே இல்ல. அப்போ ஆனா போக போக இண்டஸ்ட்ரியில அவ வந்து ரொம்ப சர்வே பண்ணணும்னு பார்த்தாளா. அதனால மத்த கேரக்டர்ஸ் கூட இவ வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி இவளோட நிலைமையும் மாற ஆரம்பிச்சது. ஆனா இந்த டைம்ல ஹிமிகாவாவும் அவளும் நடிக்கும் போது அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் லெவல் அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. அதுக்கும் மேல அவளோட உண்மையான திறமையும் அவ வெளிக்கொண்டு வரா. ஆனா நீ அவ கூட கீப் அப் பண்ணும் அப்படின்னு நீ பார்த்தனா கண்டிப்பா தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதனால அக்கானே அங்க ரொம்ப கோவமாயிரா. நீ வந்து எதுக்கு இப்படி சொல்ற? இதே மாதிரி போய் நினைச்சனா நீ வந்தா தோத்து போவ. நான் ஒண்டி இல்ல. எனக்கு அதை பத்திலாம் எந்த விதமான கவலையும் இல்ல. ஏன்னா நான் இந்த விஷயத்தெல்லாம் அவளைக்கும் நான் சீரியஸாவே எடுத்துக்கல. இதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அங்க அக்கானுக்கு சில பல ரூல்ஸையும் கொடுத்திருப்பாங்க. அதாவது அவளோட இன்டென்ஸை அவ இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இதனால அவ இன்டென்ஸ் ஆட் பண்ணி இன்னமும் அதிகமா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா டைரக்டருக்கு அது என்னமோ பிடிக்கல போல. ஒரு சீனை அப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிடுறாரு. அங்க அக்கானுக்கும் ஒண்ணுமே புரியல. அதாவது நான் எங்க தப்பு பண்றேன்? என்னோட கேரக்டர் அது என்னன்னா பிரின்சஸ் சாயா. இந்த கேரக்டரை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சா இது வில்லன் கேரக்டரோட லவர் கேரக்டர் மாதிரி தான். ஆனா இந்த கேரக்டருக்கு இப்படி கூட ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு, ஃபெயில் லவ் இன்ட்ரெஸ்ட். இதனால என்னவோ தெரியல மாங்காலையும் இந்த கேரக்டர் அவளைக்கும் காட்ட மாட்டாங்க. அதனாலேயே அந்த மாங்கா சாப்டர்ல என்னதான் அவ தேடி பார்த்தாலும் அந்த கேரக்டர் சரியா தெரியலையா. சோ அதனால அந்த கேரக்டர் இதுக்கு மேல என்ன பண்ணும் அதெல்லாம் அவளால சரியா அனலைஸும் பண்ண முடியல. ஏன்னா அவ என்னதான் அனலைஸ் பண்ணி எப்படியாச்சும் அந்த பசலை சால்வ் பண்ணணும்னு பாக்குறா. இருந்தாலும் அந்த பசலுக்கான பதில் அதுதான் அவளுக்கு கிடைக்கவே மாட்டுது. ஏன்னா அவ நினைக்கிற கேரக்டர் அது ஏதோ வர கேரக்டர் அது ஏதோ மாதா இருக்கு. என்ன ஸ்கிரிப்ட்ல இருக்க கேரக்டருக்கும் இவ பண்ற கேரக்டரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க அக்கனேவும் அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க கேரக்டரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த கேரக்டர் உண்மையை சொன்னா ரொம்ப ஷை டைப். ஆனா அது கான்பிடென்ட்டா இருக்கும் ஆளுங்களை கொல்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி இந்த கேரக்டர் இதோட ஸ்கிரீன் டைம் அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. இது எப்படி பார்த்தாலும் மாங்காவோட அடாப்டேஷனா. அதனால என்னதான் நம்ம ஸ்கிரிப்டையே மாத்தினாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அங்க இதனாலேயே அவன் நடிப்பால அந்த கேரக்டர் அது கூட எல்லாம் அவ பேச ஆரம்பிக்கிறா. உன்னை வந்து மாங்காலே எவ்வளவு irrelevant-ஆ காட்டியிருக்காங்க. உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் ரீடேக் பண்ற சீனும் வருது. அங்க ஸ்கிரிப்டோட ரைட்டர் அவரும் வந்திருக்காரு. ஏன்னா மாங்காவோட ஆத்தர் அவர் வந்து இங்க விசிட் பண்ண போறாரு. அதுக்காக தான் இவரும் வந்திருக்காரு. இந்த சைடு அக்கானேவும் அங்க ஸ்கிரிப்ட பத்தி கேக்குறா. ஆமா இந்த ஸ்கிரிப்ட பத்தி நீ என்ன யோசிக்கிற? அதுவா மாங்காவை கம்பேர் பண்ணா இந்த ஸ்கிரிப்ட் வந்து பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோ பண்ணோம்ல அதை கம்பேர் பண்ணா இது எவ்வளவோ பரவாயில்ல. அங்க அக்கானுக்கும் புரிஞ்சு போயிது. அதாவது இவன் யார பத்தி பேசுறான்னு. ஹே அக்கானே உனக்கு வந்து ஏதாச்சும் இந்த ஸ்கிரிப்ட்ல பிரச்சனை இருக்குன்னா டேரக்டர் கிட்டே நீ டைரக்டா கேட்கலாம்ல. ஆனா அவ ஒரு மாதிரி தயங்கி இருக்காளா. இதனால ஆக்வா அப்படியே டைரக்டா போய் அங்க கேட்டுறான். இந்த ஸ்கிரிப்ட்ல அவளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவ அவங்க கிட்ட பேசணுமா. இதை கேட்ட அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அவ எதிரே பார்க்கல. இதனால வேற வழி இல்லாம அங்க கஷ்டத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த கேரக்டர் நீங்க கொடுத்தீங்களே அந்த கேரக்டர் வந்து எப்படிப்பட்டதுன்னு எனக்கு இன்னமும் புரியல. அந்த கேரக்டருக்கான இன்ட்ராக்ஷன் அது உனக்கு புரியல. அந்த கேரக்டர் எப்படிப்பட்டது அது உனக்கு தெரியல. அங்க ஸ்கிரிப்ட் ரைட்டரும் இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது உண்மைதான். ஏன்னா இதை எழுதும் போதே அப்படிதான் இருந்தது. அதனால இந்த கேரக்டரோட கதையை அவங்க லாஸ்ட் சாப்டர்லயே முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நாங்க பண்ணாம இந்த விஷயத்த பத்தி யோசனை தான் மத்த கேரக்டர்லாம் அடி வாங்கும். அதனாலதான் நாங்க இதை வந்து அப்படியே விட்டோம். ஆனா உனக்கு இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்னு நீ சொன்னா நான் வந்து இதை ஃபுல்லாவே ரிவைஸ் பண்றேன். உனக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் வந்து பார்த்து சொல்றேன். ஆனா டேரக்டர் அதெல்லாம் வேணான்னு சொல்றாரு. ஏன்னா நானும் அந்த மாங்காவை படிச்சிருக்கேன். அந்த கேரக்டரை பத்தி சொன்னா ஒரு மாதிரி நாய்ஸியா அதை பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இதை நம்ம இது பண்ண போய் நம்மளோட இன்டென்ஸான கூர் பேட்டில் அதை வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இதை பண்ண போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இந்த கேரக்டரோட ரோல் என்னன்னா அதாவது டீப்பான
எமோஷனை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு பதில் இந்த கேரக்டர் என்ன தெரியுமா பண்ணுது, மற்றவங்களோட கான்ஃபிளிக்ட் அதை வந்து வேற திசையில இது வந்து செலுத்த பாக்குது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க, அங்க மாங்காவோட ரைட்டர் வந்திருக்காங்க. அந்த ரைட்டரோட பேரு அபிகோ. அவங்களோட சப்போர்ட்டர் வேற யாருமே இல்ல, யூரிகோ அவங்க தான். இதுக்கு முன்னாடி இவங்க வேற கானாவோட அசிஸ்டண்டா இருந்தாங்க ஆல்ரெடி. அங்க அவங்க ரெண்டு பேருமே சந்திச்சோன்னே அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அங்க ஆக்வாவை பாக்குறாங்களா, ஆக்வா பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனா அக்கேனவை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது, ஏன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப ஷை டைப். இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களோட ரிஹர்சலும் ஸ்டார்ட் ஆகுதா, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களோட ரிஹர்சல் அது வந்து டாப் நாச்சா இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு சந்தோஷமாகறாங்கன்னா, அங்க இருக்க எல்லாருக்கிட்டயுமே அவங்க கேக்குறாங்க, நம்ம வந்து ஸ்கிரிப்ட கொஞ்சம் மாத்திக்கலாமா, அதாவது இந்த பகுதியை நீங்க சொல்றீங்க மாத்தணும்னு. இல்ல இல்ல, நான் ஒன்னும் பகுதியை சொல்ல, நான் மொத்த ஸ்கிரிப்டையுமே மாத்தணும்னு சொல்றேன். இதை கேட்டு எல்லாருமே ஷாக்கா வராங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கும் ஒரு கமெண்ட்டும் பண்றேங்க. சரி, இது எப்படி போதோ இல்லையோ, இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். சைட்ல இந்த கிரேட்டஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு ஒரு அனிமே வரும், அதை நீங்க செக் அவுட் பண்ணலையா, அதையும் செக் அவுட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.